രാത്രിയിലെ 4-ാം യാമത്തിൽ இரவிலே 4-ാം ജാമത്തിലെ യേശു കടലിന്മേൽ നടന്ന് അവരുടെ അടുക്കൽ വന്നു. കടലിന്മേൽ നടന്ന് അവர்களிடத்திற்கு வந்தார். 4-ാം യാമം എന്ന് പറയുമ്പോൾ 4-ാം ജാമം എന്ന് சொல்லும்போது വേറെ 3 യാമങ്ങളുണ്ട്. மற்ற வேறு 3 ஜாமங்களும் இருக்கிறது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ടോട്ടൽ 4 യാമങ്ങൾ ഉണ്ടെന്ന് ബൈബിൾ പറയുന്നു. ஆமென். எல்லாம் சேர்த்து மொத்தமாக 4 ஜாமங்கள் இருப்பதாக வேதம் நமக்கு சொல்கிறது. அதற்கு முன்பதாக സങ്കീർത്തനം 104-ാം അധ്യായം, சங்கீதம் 104வது சங்கீதம் 20 മുതൽ 24 വരെ വായിക്കാം. 20 முதலாக 24 வரையிலும் நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 104வது சங்கீதம் 20 முதல் 24 வரையிலும் வாசிக்க கேட்கலாம். நான் வாசிக்கிறேன். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. 4 യാമങ്ങൾ ഉണ്ട്. 4 விதமான ஜாமங்கள் இருக்கிறது. നമുക്കെല്ലാവർക്കും അറിയാം, நம்ம எல்லோருக்கும் தெரியும். പകലുണ്ട്, பகலிலே പകൽ ഉണ്ട്, பகல் இருக்கிறது, രാത്രി ഉണ്ട്. இரவும் இருக்கிறது. പകൽ 12 മണിക്കൂർ, பகலிலே 12 மணி நேரங்கள் இருக்கிறது. രാത്രി 12 മണിക്കൂർ, இரவிலும் 12 மணி நேரங்கள் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു ജനിച്ചത്, இயேசு பிறந்தது റോമ സാമ്രാജ്യം കാലഘട്ടത്തിലാണ്. ரோம ஆட்சியின் காலகட்டத்தில் தான் இயேசு பிறந்தார். റോമാക്കാർ ഭരിക്കുന്ന ടൈമിലാണ് യേശു ജനിച്ചത്. ரோமானியர்கள் ஆட்சி செய்கிற அந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். യഹൂദന്മാരുടെ കണക്കനുസരിച്ച് யூதர்களுடையதான ஆமென் கணக்கின்படி 3 യാമങ്ങളേ ഉള്ളൂ. 3 ஜாமங்கள் தான் இருந்தது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പകലിൽ 3 യാമം, பகலிலே 3 ஜாமங்கள், രാത്രിയിൽ 3 യാമം, இரவிலே 3 ஜாமங்கள். എന്നാൽ റോമാക്കാരുടെ ഭരണകാലത്ത്, ஆனால் இந்த ரோமானியர் ஆட்சி செய்கிற அந்த காலகட்டத்தில் ഇതിനെ 4 യാമങ്ങളായി ഡിവൈഡ് ചെയ്തു. இதை 4 ஜாமங்களாக பிரித்தார்கள். അതുകൊണ്ട് യേശു ജനിച്ചത് റോമ സാമ്രാജ്യത്തിലാണ്, റോമാക്കാരുടെ ഭരണകാലത്താണ് യേശു ജനിച്ചത്. ஆகையினாலே இந்த ரோமானியர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். അതുകൊണ്ട് യേശു 4 യാമങ്ങളെ കുറിച്ച് നമ്മെ പഠിപ്പിക്കുന്നു. ஆகையினாலே இயேசுவும் இந்த 4 ஜாமங்களையும் குறித்து கற்றுக் கொடுக்கிறார். യേശു പകലിൽ മാത്രമല്ല അത്ഭുതം ചെയ്തത്, இயேசு பகலிலே மட்டும் அற்புதம் செய்கிறதாக அல்ல, വലിയ അത്ഭുതങ്ങൾ രാത്രിയിലും ചെയ്തിട്ടുണ്ട്. பெரிய பெரிய அற்புதங்களை அவர் இரவிலும் செய்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സങ്കീർത്തനം 104-ാം അധ്യായം 20 മുതൽ 26 വരെ വായിക്കുമ്പോൾ, 104-ാം സങ്കീതത്തിലെ 20 മുതൽ 26 വരെ വാസിക്കുമ്പോൾ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, പകൽ മനുഷ്യനും പകലിലെ മനുഷ്യനും രാത്രി മൃഗങ്ങൾക്കും, ആമേൻ, இரவிலே மிருகங்களுக்கும். പകൽ മനുഷ്യൻ ആക്റ്റീവ് ആകുമ്പോൾ, പകലിലെ മനുഷ്യൻ ഉത്സാഹമായി செயல்படும்போது, രാത്രി മൃഗങ്ങൾ ആക്റ്റീവ് ആകുന്നു. இரவிலே மிருகங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 104-ാം സങ്കീർത്തനം 20-ാമത്തെ വചനം, 104-ാം சங்கீதத்திலே 20வது வசனம் சொல்கிறது, നീ ഇരുട്ട് വരുത്തുന്നു. நீர் இருளை கட்டளையிடுகிறீர். ഹല്ലേലൂയ. ആരാ ഇരുട്ട് വരുത്തിയത്? யார் இருளை வரவழைத்தது? ദൈവമാണ്. தேவன்தான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ഇരുട്ട് ആരാ വരുത്തിയത്? இருளை யாரு கொண்டு வந்தா? അന്ധകാരം ആരാ വരുത്തിയത്? അന്ധകാരത്തെ யாரு கொண்டு வந்தா? പോ പിശാചേ എന്ന് പറയണ്ട, போ பிசாசே என்று சொல்ல தேவையில்லை. ഇരുട്ടിനെ കൊണ്ടുവന്നത് ദൈവമാണ്. இருளையும் கொண்டு வந்தது தேவன்தான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പിശാചിന് ഒന്നും സൃഷ്ടിക്കാൻ അധികാരമില്ല, ஒன்றையும் சிருஷ்டிப்பதற்கு அதிகாரம் இல்லை. ഹല്ലേലൂയ. ഇരുട്ടിനെ ക്രിയേറ്റ് ചെയ്തത് ദൈവമാണ്. இருளை படைத்ததே தேவன்தான். നമ്മൾ അതിന്റെ ക്രെഡിറ്റ് മൊത്തം പിശാചിന് കൊടുത്തിരിക്കുക. ஆனா நாம அதற்குரிய சகல கிரெடிட்டையும் நாம சாத்தானுக்கு கொடுக்கிறோம். ഇരുട്ടിന്റെ രാജാവ്, ஓ இருளின் ராஜா, ഇരുട്ടിന്റെ രാജാവ് യേശു ക്രിസ്തുവാണ്. இருளின் ராஜாவும் இயேசுவாகத்தான் இருக்கிறார்.
പകലിന്റെ രാജാവ് യേശുവാണ്. பகலுக்கு ராஜா இயேசுதான். പാതാളത്തിൽ ചെന്നാൽ അവൻ യേശുവാണ് രാജാവ്. பாதாளத்துக்கு சென்றாலும் அங்கேயும் ராஜா இயேசுதான். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. യേശുവിന് അത്ഭുതം ചെയ്യാൻ இயேசு அற்புதங்களை செய்வதற்கு 3.5 വർഷമോ 3 ദിവസമോ വേണ്ട, 3 സെക്കൻഡ് മതി. 3.5 வருஷமோ அல்லது 3 நாட்களோ 3 நொடியே போதும் அவருக்கு அற்புதங்களை செய்ய. ഇന്ന് രാത്രി പ്രതികൂലത്തിൽ പ്രതിസന്ധിയിൽ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും വചനം കേൾക്കുന്നു എങ്കിൽ, இந்த பகலிலே போராட்டத்திலே எதிர்ப்பிலே பிரச்சனையிலே இருக்கிற யாராவது வசனத்தை கேட்கிறீர்கள் என்றால், അടുത്ത 3 സെക്കൻഡ് കൊണ്ട്, அடுத்த 3 நொடிகளுக்குள்ளாக നിന്റെ ജീവിതത്തെ മാറ്റിമറിക്കാൻ കഴിവുള്ള ഒരേ ഒരു നാമം, உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றக்கூடிய ஒரே ஒரு நாமம் യേശു. இயேசு என்ற நாமம். ஹalleluya.